ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ப்ரீவியூவில் பார்த்த மாதிரி வேலையான வீடியோ எப்படி மேக் பண்ணுறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். வீடியோவில் பார்த்துமே நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டாக வரீங்க, நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அலைட் மோஷன் ஆப் தேவை. அலைட் மோஷன் ஆப் இல்லாதவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து லிங்க் சென்ட் பண்ணுறேன். கிளிக் பண்ணி அந்த ஏபிகேவை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ண இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஓகே, அடுத்தது இந்த வீடியோக்கான புக் மார்க் அண்ட் செக்யூரிட் பர்சன் ஒரே லிங்கில் கொடுத்துருக்கேன். அது வந்து அந்த லிங்க்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிங்க. அது என்ன ப்ராப்ளம்னா பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன். பாஸ்வேர்டை போட்டால் தான் அந்த லிங்க் ஓப்பன் ஆகும். அந்த பாஸ்வேர்டு வந்து என்ன நான் வாய்ஸில் தான் சொல்லுவேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த 4 நம்பர் போட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்க. சரி, வாங்க இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆப் ஓப்பன் பண்ணிட்டு கீழே ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நான் கொடுத்த ப்ராஜெக்ட் ஃபைல் இருக்கும், இம்போர்ட் பண்ண ஃபைலு. அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே டெஸ்ட் லேயர் இருக்கும். உங்கள்கிட்ட இருக்கிற நார்மல் ஃபான்ட்ஸு தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க. இந்த வந்து இது வராது, இதுமாரி வராது. உங்கள்கிட்ட ஃபான்ட்ஸு சேஞ்ச் பண்ணிங்க. சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகே, அடுத்தது இங்கே இமேஜெலாம் செட் பண்ணுற மாதிரி வரும். இந்த இமேஜை வந்து கிராப் பண்ணி தான் போடணும், அப்படி இல்லை ஃபோட்டோ ஃபுல்லாக உடஞ்சிடும். கடைசி வரை ஃபோட்டோ மட்டும் தான் சேஞ்ச் பண்ணால் போதும். நீங்கள் எஃபெக்ட்லாம் ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த ஃபோட்டோ எப்படி கிராப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் வந்துடுங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி பாஸ்வேர்டுக்கான 2 லெட்டர் சொல்கிறேன். 99 லாஸ்ட்டு 2 லெட்டர் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஓகே, சென்ட்ரல் ப்ளஸ் ஐகான் மாதிரி நம்ம கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட் செகண்ட் ஒரு ஆப்ஷன் 966 கிளிக் பண்ணிட்டு கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. சைடில் ப்ளஸ் ஐகான் நம்ம கிளிக் பண்ணிட்டு செகண்ட் மீடியோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே அலைட் மோஷன் இருக்கும். இங்கே ஃபோட்டோவில் எந்த ஃபோல்டரில் இருக்கோ அந்த ஃபோல்டர் மேலே கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு எந்த பிக்சர் யூஸ் பண்ண போகிறீங்க அந்த பிக்சர் மேலே கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த இமேஜெலாம் உங்களுக்கு வேணும்னா வெட்டிங் இமேஜெலாம் நம்ம டெலகிராம் சேனலில் இந்த ஃபோட்டோலாம் சென்ட் பண்ணுறேன். வேணும்னா நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோலாம் கலெக்ட் பண்ணிங்க. நம்ம சேனலுக்கு அன்றைக்கி டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, எடிட் பண்ணுறதுக்கு எந்த இமேஜ் யூஸ் பண்ண போகிறோம் அந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோ சேர்ந்து இருக்குது. இது எப்படி ஃபுல் ஜூமிங் பண்ண வந்து பார்க்கலாம். மேலே சைட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபில் கம்பேஷன் இருக்காங்க கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஃபோட்டோ ஜூமிங் ஆகிடும். இந்த ஃபோட்டோ ஒன்று ஜூம் பண்ணிச்சுன்னா சைடில் மூணு ஒன்று கிளிக் பண்ணிட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் ஃபோட்டோ ஜூமிங் ஆகும். லெஃப்ட் சைடு ஸ்க்ரோல் பண்ணால் ஃபோட்டோ சேஞ்ச் ஆகும். கரெக்டான சைஸில் ஜூம் பண்ணிங்க. ஜூம் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணிட்டு மொபைல் யூஸ் பண்ணி லைட்டாக கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். கரெக்டாக சென்டர் பண்ணிங்க. சென்டர் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டிங்கன்னா இந்த ஃபோட்டோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே செட்டிங் பண்ணுங்கள். 10,000 கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு தேர்ட் ஒரு ஆப்ஷன் கரெக்ட் பண்ணி கிளிக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் கொடுங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ லோடிங் ஆகும். லோடிங் ஆகிட்ட பிறகு கீழே சேவ்னு கொடுத்துருங்க. ஓகே, கீழே சேவ்னு கொடுத்துட்டா கீழே சேவ் ஆகிடும். அப்புறம் எடிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அகைன் க்ளோஸ் கொடுத்துருங்க. க்ளோஸ் கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு எந்தெந்த பிக்சர் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அந்த பிக்சர்லாம் கிராப் பண்ணி வச்சுங்க. கிராப் பண்ணி வச்சுட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அகைன் நான் கொடுத்த ஃபைலுக்கு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு இங்கே இமேஜின்னு வரும். எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இமேஜின்னு இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஸ்டார் மாதிரி இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி டெலகிராம் இருக்கும் மேலே கிளிக் பண்ணிட்டு அலைட் மோஷன் கிளிக் பண்ணுங்கள். அதில் தான் கிராப் பண்ண ஃபோட்டோலாம் வரும். அதில் நீங்கள் கிராப் பண்ண ஃபோட்டோ ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ சேஞ்ச் ஆகிடும். ஓகே, இதே ஆர்டரில் ஃபோட்டோவில் சேஞ்ச் பண்ணிங்க. சேஞ்ச் பண்ணிட்டா எப்படி வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே செட்டிங் பண்ணி 10,000 கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வீடியோன்னு கிளிக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் கொடுங்க. எக்ஸ்போர்ட் ஆகாத பாருங்கள். ஃபோட்டோ ஹை குவாலிட்டி எக்ஸ்போர்ட் ஆகும். அப்படி இல்லை 1000 பிக்சல் மேலே கிளிக் பண்ணிட்டு 230 பிக்சல் எக்ஸ்போர்ட் பண்ணி கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் ஆகும். அது 30 MB வருது. அகைன் ஃபோட்டோ எக்ஸ்போர்ட் ஆன மாதிரி தான். எக்ஸ்போர்ட் ஆகிட்டு கீழே சேவ் கொடுத்துரு சேவ் ஆகிடும். எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பாஸ்வேர்டுக்கு லாஸ்ட் 2 லெட்டர் சொல்கிறேன். 88 போட்டு ப்ராஜெக்ட் ஃபைல் இம்போர்ட் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி யூஸ் பண்ணி வீடியோ பார்த்து நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். பாய்.